ஹேடா மிஸ் எல்லாத்துக்கும் ஒரு வார்மான வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரிடா இவ்வளோ லேட்டாக போடுறதுக்கு. ஐ ஹோப் அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ மீன் திஸ் 2 ஷாட் மை லாங் லாஸ்டிங் லவ். ஓகேவாடா? இப்போ நான் ரொம்ப மொக்கப்போட விரும்பலை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன்டா. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. அண்டு ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு நான் போடுறேன்டா. ஓகேவா? மை லாங் லாஸ்டிங்கோட ஃபைனல் ஷாட்ரா இது. ஏற்கனவே 1 ஷாட் ஒன்று முன்னாடி போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு ஷாட் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் தான் இங்கே இருக்கிற ஸ்டோரி கண்டினியூவாக புரியும். சரிடா, இப்போ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட லைக்கும் போடுங்க ப்ளீஸ். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ்டா. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மை லாங் லாஸ்டிங் லவ். ஓகேவாடா? இப்போ போன பாட்டு எதுலேருந்து விட்டேனோ, ப்ரீவியஸ் பாட்டு எதுலேருந்து விட்டேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவாடா? அப்போ நீங்கள் அந்த லீனா லில்லி 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. லில்லி லீனாட்ட கேட்டிருப்பாங்க, உனக்கு ஹெட் ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி. லீனா சொல்லியிருப்பா, இல்லை எனக்கு வலிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மினுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் சின்ன வயசில் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் இப்போது அவன் சஷ்மின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருப்பான். அதே மாதிரி அவன் சொல்லியிருப்பான், இப்போ எனக்கு யாருன்னு தெரியாது, உனக்கு யாருன்னே தெரியாது, அந்த மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனே சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே போகலான்டா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஜிம்மின் வந்திருக்கனால அவரே உங்களுக்கு எல்லாத்துக்கும் லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கேன்டீன் போகிறீங்க, கேன்டீன் போயிட்டு லஞ்ச் சாப்பிட உட்காண்ட்ருக்கீங்க. டே தயாங் என்னடி ஒய்யன் சொல்லி தொலை, சும்மா நொயின்ட்டே இருப்பியா? பாத்தியா இப்படி சொல்கிற, பாத்தியா? போ தயாங், நான் சொல்ல வந்ததே நான் சொல்லலை போ. சரி ஓவராக நடிப்பை போடாத, சொல்லு என்னது? அது ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ இந்த ஜிம்மின் அப்படின்ற பேரை ரொம்ப முன்னாடி எனக்கு பழக்கப்பட்ட பேர் மாதிரியே இருக்குடா. நான் எப்போயோ சம்திங் கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குடா, ஏன்னே தெரியல. அதே மாதிரி இந்த ஜிம்மினை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உள்ள. ஆனால் எனக்கு அது என்ன ஃபீல்னு தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தயாங். அவர் மேலே ஃபாலோ ஆகுறியாடி? சீச்சி அதெல்லாம் இல்லை, நான் எப்படி என் ப்ராமிஸை மீறுவேன்? எனக்கு என் ப்ராமிஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த பக்கத்துலேருந்து ஜிம்மின் வராரு. நீங்கள் கரெக்டாக என்னோடய ப்ராமிஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறத ஜிம்மின் கேட்டுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னடா இப்படி இருக்கா, சின்ன வயசில் பண்ண ப்ராமிஸை இன்னும் ஞாபகம் வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கா. எனக்கு இவளை பற்றி சுத்தமாக ஞாபகம் இல்லை. அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இவள் பத்திரமா வச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி இது வரைக்கும் வச்சுருக்கா. இவளை நம்ம ஏமாத்துறோமா? இல்லை, எனக்கு சஷ்மி தான், அவளுக்கு நான் மட்டும்தான், அவளுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மன் அவருக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, அவருக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அவரே பேசிக்கிறாரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் ஜிம்முனும் அப்படியே நடந்து வராரு. நீங்கள் ப்ராமிஸ் அப்படி சொல்லும் போதே வந்திருப்பார். அவர் நின்று நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருப்பார். நீங்கள் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைடா தயாங், நான் கண்டிப்பாக என் ப்ராமிஸை காப்பாற்றுவேன், நான் அவனுக்காக மட்டும்தான் இருப்பேன், வேறு யாருக்காகவும் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ தயாங்கும் சரி விடு ஏன் விடு, பார்த்துக்கலாம், விடு அப்படின்ற மாதிரி உங்களை தயாங் கன்சோல் பண்ணிகிட்ருக்காரு. தென் நீங்கள் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பிட போகிறீங்க. அப்போ ஜிம்மன் ஹாய் 2 பேரும் சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தயாங் ஆமாம் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்கலை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தயாங் கூப்பிட்றாரு. அதுக்கு ஜிம்மன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜாயின் பண்ணுறாரு. அவர் சாப்பிடும் போதெல்லாம் உங்களையே பார்க்குறாரு. அவளுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் அங்கே ஓடிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் கேஷுவலாக எப்பயும் தயாங்க அடிச்சுக்கிட்டு மண்டையில் கொட்டிட்டு நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. தயாங்க்கு எப்பயுமே இப்படி தான் அவங்க கூட இருப்பார், அதனால் அது அவருக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஜிம்மனுக்கு இங்கே எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நல்லா பொண்ணாக இருக்கால, சரி பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண முடியும், ஃபேட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு நீங்களும் தயாங்கம் பண்ணுறதை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. அப்போ ஜிம்மன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒயன் அப்புறம் அவன் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அதுவா, இப்போ ரீசன்ட் டைமில் தான் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க, தே பாஸ்டாகவே.
பட் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாண்டா, உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துருப்பாங்க. உங்கள் அப்பா அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பார்ட்டிக்கு போயிருப்பார், ட்ரிங்க் வந்து நிறையா எடுத்திருப்பார். ஸோ அதுலேயே உங்கள் அம்மாவும் கூட்டிகிட்டு வந்ததில் ஒரு லாரி மோதி அவங்க ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க. நீங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் உங்களால் வந்து சுத்தமாக முடியல. ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. தே பாஸ்டாகவே எப்படியோ ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் டாக்டர் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐம் சாரி வயன். இதுக்கு எதுக்கு ஜிம்மன் சாரி கேட்குறீங்க? சாரி டாக்டர் ஜிம்மன், சாரி சாரி சாரி. பரவாயில்ல வயன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ எப்படி மெடிக்கல் கவுன்சிலிங் காலேஜெலாம் முடிச்ச அப்படின்னு கேட்குறாரு ஜிம்மன். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதுவா, நான் வந்துட்டு என்னோடய கசின் வீட்டில் தான் வளர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்ன தான் அவங்க என்னை பார்த்துக்கிட்டாலும் ஸ்கூல் வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் வந்து நான் எப்படியாச்சும் மெரிட்டில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன் 5 இயர்ஸும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல கோச்சிங், என்னால் வந்துட்டு யாரும் இறந்துடக்கூடாது. நம்ம வந்து நம்மளை தான் நம்பி வந்தாங்கன்னா அந்த மாதிரி நான் வந்துட்டு காப்பாற்றணும் அவங்கள. அதனால தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியணுமே தவிர என்னால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு தான் இந்த ஜாபை சூஸ் பண்ணேன் ஜிம்மன். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் கண்டிப்பாக மெரிட்டில் பாஸ் பண்ணி, ஏன்னா டாக்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும். பட் இருந்தாலும் நான் மெரிட்டில் பாஸ் பண்ணி இவ்வளோ வந்திருக்கேன். ஐ ஹோப் திஸ் இஸ் மை மாம்ஸ் அண்ட் டேட்ஸ் பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே தான், இப்போ வந்து எனக்கு நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்கேன். தேங் இருக்கான், லில்லி இருக்கா, அதுக்கப்புறம் லீனா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. ஓ ஓ அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடித்தோடனே நீங்கள் அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க, உங்கள் பிளேட்டை எடுத்துகிட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ திடீர்னு லில்லி அங்கேருந்து ஓடி வரா பதட்டமா. வயன் வயன் என்னாச்சு லில்லி, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? வயன் வயன் லீனாக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? என்னையும் பதட்டப்படுத்தாத. ஒரு விஷயத்த சொல்லணுன்னா காமாக சொல்லு, யுவர் டாக்டர் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் லில்லியை வந்து ஃபஸ்ட்டு காம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் லில்லி சொல்கிறா, ஒயன் நான் வந்துட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டேன், ட்ரிப்ஸில் மெடிசன் ஏற்றும் போது அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு வயன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு போட்டிருந்த ஹெட்டில் போட்டிருந்த ஸ்டிச்சஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது வயன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வயன் அப்படின்னு தான் சொல்கிறா. நீங்கள் அவ்வளோதான் அந்த பிளேட்டை கீழே போட்டுட்டு யாரையுமே கண்டுக்கல, அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. உங்கள் பின்னாடியே தயாங்கும் வராரு, ஜிம்மனும் வராரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. பார்த்தா லீனாக்கு வந்து அவள் ஸ்டிச்சஸ் போட்டிருந்த அவளுக்கு வந்து ஒரு பிரெயினில் ஒரு இது இருக்கும்டா, அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்துட்டு அவளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு விட்டுருப்பீங்க. ரொம்ப மைல்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேஜரான ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து அந்த மேஜரான ஆப்ரேஷனில் ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருப்பீங்க. ட்ரிப்ஸ் ஏற்றும் போது இப்போ ஃபிக்ஸ் வந்துருச்சு லீனாக்கு. அவளுக்கு வந்து என்ன மெடிசன் கொடுத்தாங்க எல்லாம் பார்க்குறீங்க, எல்லாமே கரெக்டான மெடிசன் தான் கொடுத்துருக்கு. அப்புறம் அவளுக்கு ஃபிக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே அவளோட ஸ்டிச்சஸை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறீங்க. எதனால் ப்ளீட் ஆகுது, எந்த ஸ்டிச் ரிமூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவள் ப்ளீடிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவளுக்கு கொடுத்த மெடிசனை பார்க்குறீங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்புறம் எப்படி இவளுக்கு ஃபிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு அவளை அந்த ஃபிக்ஸை நிறுத்துறதுக்காக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மெடிசன்ஸ் அவளுக்கு தரீங்க. அவள் கொஞ்சம் காம் ஆகிறா, ஃபிக்ஸ் வந்து ரிலீஃப் ஆகுது, அவள் கொஞ்சம் நார்மலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டே இருக்கா. அப்போ வந்து லீனா இருந்துட்டு, வயன் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது வயன் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது வயன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை, தலை வலிக்குதா, கண்ணு மூடு தூங்கு அப்படி சொல்லிட்டு அவளை காம் பண்ணுறீங்க. அவளும் வந்துட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. இப்போ அவள் சின்ன பிள்ளைல அவளால் அந்த பெயினை வந்து பேர் பண்ணிக்க முடியல. ஸோ ஷீ ஸ்டார்ட் க்ரையிங். அவள் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அவளே அறியாமல் அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்க்க முடியாமல் அவளுக்கு வந்து அனஸ்தீஷியா அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளுக்கு மயக்க மருந்து கொஞ்சம் கொடுக்குறீங்க, அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க. அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த மெடிசன் போட்டோன்னே அவள் கண்ணிலேருந்து வர டியர்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அவள் வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஜிம்மன் வராரு.
ஜிம்முனும் தயாங்கும் வந்துட்டாங்க. அவங்க வந்திருப்பாங்க முன்னாடி. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஜிம்முன்னு கேட்குறாரு, எதனால் அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு? தெரியல டாக்டர் ஜிம்மன், எல்லா மெடிசனும் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அவளுக்கு எப்படி ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு தெரில. மேபி அவளோட மைண்ட் ரொம்ப அப்செட் ஆனங்காட்டி அவளுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி என் ஃபிக்ஸ் இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் முடிய ஃபிக்ஸ் வந்தால் கூட ஓகே, இப்போ முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இப்போ திடீர்னு ஃபிக்ஸ் வருது, ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை டாக்டர் அவள் வந்து ஹெட்டை ரொம்ப ஷேக் பண்ணியிருப்பா, இல்லைனா சம்திங் ஏதாச்சும் பண்ணியிருப்பா, அதனால தான் ஸ்டிச்சஸ் வந்து அவுட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் டாக்டர் ஜிம்முன்ட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்முன்னு வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு. சரி நீங்கள் எல்லாம் போங்க, நான் லீனாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லீனா கூடயே உட்காண்ட்ருக்கீங்க. லீனாவும் இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு 1/2 hour ஆகுது. லீனா எந்திரிக்கிறா. வயன், ஐ ஃபீல் மச் பெட்டர் பட் ஐ கேன்ட் பேர் த பெயின் இன் மை ஹெட் வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா அவங்கக்கிட்ட. நீங்கள் இருந்துட்டு இட்ஸ் ஓகேடா, இட்ஸ் ஓகே லீனா, நீ வந்து கொஞ்ச நேரம் இன்னும் தூங்குறியா? இல்லை வயன், ஐ எம் ஆல் ரைட். சரி, நீ என்ன பண்ண? ஹெட்டை ஆட்டிகிட்டே இருந்தியா? இல்லை வயன், நான் எதுவுமே பண்ணலை. அப்புறம் எப்படி? என்னாச்சு? ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருந்தியா? இல்லை வயன், எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு வயன், நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அதனால் அழுகையாக வந்துச்சா, அதான் நான் அழுதேனா, அப்போ தான் வயன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா. அவள் அழுதுட்டு இருந்திருக்கா. அவள் வந்து எப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அழுதுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி ஆகிடும்டா, ஓகேவா? அந்த மாதிரி இவ ரொம்ப அழுதுருக்கா. தேம்பி அழுகவும், நம்ம தேம்பும் போது என்னாகும், ஹெட்டு ரொம்ப ஷேக் ஆகும் இல்லையா? அதனால் அந்த ஷேக்கில் வந்து அவளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஸ்டிச் ஓப்பன் ஆகிருக்கு, அதுலேருந்து தான் ப்ளீட் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு தான் லில்லி ரொம்ப பயந்துருக்கா. ஓகேவாடா? இப்போ வந்துட்டு சொல்கிறா வயன், சரிடா லீனா, இனிமேல் உனக்கு எப்போ உன் மம்மி ஞாபகம் வருதோ அப்போ வயனை கூப்பிடணும், ஓகேவா? ஓகே வயன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் இல்லை, யூ ஆர் ஆல் ரைட், யூ ஆர் குட் அப்படி சொல்கிறீங்க லீனா கிட்ட. லீனாவும் தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்களும் அவள் ஹெட்டை லைட்டாக பேட் பண்ணிவிட்டு, சரி இப்போ வந்து ஃபுட் சாப்பிட்றியா? ஃபுட் சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் ஜூஸ் தரேன், அதையும் குடிச்சிட்டு இப்போ நீ வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவியான். வயன், நான் இப்போ தானே வயன் தூங்கி எழுந்திரிச்சேன். தயாங் எங்கே? நான் அவனை பார்க்கவே இல்லை. தயாங் தானே, நான் போய் இப்போ கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. நீங்கள் எந்திரிச்சு போய் தயாங்கை கூப்பிட போகிறீங்க. தயாங் பார்த்தா ஒரு மீட்டிங்கில் இருக்கான். டாக்டர் ஜிம்முனும் தயாங்கும் வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, தயாங் இந்த பேஷண்ட்க்கு இந்த மெடிசன் சப்ளை பண்ணிடுங்க, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மெடிசன் சப்ளை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ போய் தயாங் எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனோட, அதாவது உங்கள் கேபினில் தானே ஜிம்மன் இப்போ இருக்கார், அதை உங்கள் கேபினுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு தயாங் ஜிம்மன் வந்து உங்களை பார்த்துட்டாரு. வயன் உள்ளே வாங்க, ஏன் வெளிலே நிற்கிறீங்க? இல்லை டாக்டர் ஜிம்மன், தயாங்கை வந்துட்டு லீனா கூப்பிட்டா, ஷி வாண்ட்ஸ் டு மீட் ஹிம், ஸோ அதான் நான் வந்து அவனை கூப்பிட்லான்னு வந்தேன் டாக்டர் ஜிம்மன். ஓ அப்படியா, சரி ஒரு 2 minutes இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாரு. தயாங்கிட்ட எல்லாமே சொன்னதுக்கப்புறம், சரி தயாங், நான் வந்துட்டு 4-5 பேஷண்ட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் பேரை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட வந்து டாக்டர் ஜிம்மன் சொல்கிறாரு. தயாங்கும் இருந்துட்டு ஓகே டாக்டர் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு வயனே அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஷோல்டர்லேயே கை போட்டு, என்னடி இவ்வளோ பயங்கரமாக வேலை பார்க்குற, போனோடனே லீனாக்கு இவ்வளோ பண்ணிவிட்டேன், நானாக போயிருந்தேன்னா அழுதுருப்பேன்டி அவளை பார்த்த நிலைமைக்கு, நீ டாக்டர் தயாங் ரொம்ப பண்ணாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறீங்க. அவனும் உங்கள் ஷோல்டர்லேயே ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிட்டு, அதாவது உங்கள் ஷோல்டர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க அந்த மாதிரி போட்டுட்டு உங்களை மண்டையில் கொட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு லில்லி, தயாங் என்ன பண்ணுற, வயனை விடு, ஏன்டி என் ஃப்ரெண்டை நான் பிடிக்கிறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி லில்லிக்கிட்ட வந்து தயாங் சொல்கிறாரு. அவளை விடுடா. ஏன் என்னாச்சு? அவளை விடுன்னு நான் சொன்னேன். அப்போ நீங்கள் தயாங்கிட்டேருந்து லீவ் ஆகுறீங்க. அப்போ லில்லி வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, முறைக்கலை, எதுவும் பண்ணலை, ஷீ இஸ் ஜஸ்ட் ஜோக்கிங், பட் வந்து தயாங்கை பார்த்து முறைச்சிட்ருக்கா. என்னடி ஆச்சு? நான் எதுவுமே பண்ணலையே,
ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங் ஜஸ்ட் கிடிங் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்கிறா. நீங்கள் இருந்துட்டு ச்சே லில்லி நான் பயந்துட்டேன் லில்லி, உன்னை எப்படிடி உங்கள் 2 பேர்த்தையும் தப்பாக நினைக்க முடியும் ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு வயன் உங்ககிட்ட வந்து லில்லி சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் இருந்துட்டு சரி சரி ரொம்ப பண்ணுறீங்க, சரி தயாங்க வந்து லீனா பார்க்கணுன்னு கூப்பிட்டா அதான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், நீயும் வரியா லில்லி? வரேன். நான் அவளை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன் வயன், எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவள் ஃபிக்ஸை. நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லில்லி ஷோல்டரில் கை போட்டு போகிறீங்க. இதை பார்த்துட்டு தயாங்க்கு வயிறு எரியுது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே அவள் கை போட்டு போகிறா, நான் யார் மேலே கை போட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தயாங்க அந்த பக்கம் தள்ளி விட்டு எப்படி அந்த பக்கம் நான் தான் லில்லி கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டுருக்காரு. ஓவராக பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவங்க 2 பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு க்யூட் கப்பலில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் லீனா ரூமுக்கு போகிறீங்க. லீனா வந்து தயாங் பார்க்குறாரு. பார்த்துட்டு லீனா ஆர் யூ ஆல் ரைட் பேபி? எஸ் பேபி ஐம் ஆல் ரைட். நான் தான் உன் பேபியாச்சே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொன்னோன்னே லில்லிக்கு வந்து இங்கே ப்ரொசஸ் ஆகுது. என்னது அவன் ஏன் பேபிடி? டாக்டர் லில்லி இல்லை இவர் தான் பேபி சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கை கட்டிடுறா லீனா கை கட்டினோன்னே தயாங் ஒன்றும் இல்லடி அவள் சும்மா சொல்கிறா, அவள் சின்ன பொண்ணு, அவள் என்ன சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி தயாங் வந்துட்டு லில்லிக்கிட்ட வளரிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லீனா லில்லி தயாங் 4 பேர் அந்த கேபினில் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிம்மன் வந்து உங்கள் கேபின், அதாவது நீங்களாம் இருக்கீங்களே, நீங்கள் லீனா லில்லி அதுக்கப்புறம் தயாங், நீங்கள் 4 பேர் இருக்கிற அந்த ரூமுக்கு வராரு. ஜிம்மன் வந்துட்டு ஹாய் லீனா ஐம் ஜிம்மன். அப்போ லீனா இருந்துட்டு வாட் அ ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் கன்னத்தில் கை வைக்கிறா. இந்த சின்ன பசங்களாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் கை வச்சுக்கிறா அவள் கன்னத்தில். வச்சோடனே ஜிம்மன் வந்துட்டு ப்ளஷ் ஆகுறாரு. ஹே லீனா என்ன சொல்கிற நீ? ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஓ அப்போ வந்து தயாங் வந்துட்டு அவர் என்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல லீனா? ஆமாம் தயாங் உன்னை விட அழகாக இருக்கார், எனக்கு அப்படியே அவர் கிட்ட போகணுன்னு தோணுது. அப்போ ஜிம்மன் எதுவுமே யோசிக்காமல் லீனா பக்கத்தில் வந்து ஹலோ ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறாரு. லீனா இருந்துட்டு ஹாய் லீனா, நீங்களாம் வெளில போங்க, ஏன் இங்கே இருக்கீங்க, நாங்கள் 2 பேர் பர்சனலாக பேசணும். அடி பாவி என்னடி இப்படி பண்ணுற? தயாங் நீ வெளில போ தயாங், நீலாம் எனக்கு தேவையில்லை, நீ உன் லில்லி கூடயே போ உன் லில்லி கூடயே போ. பார்த்துக்கிறேன் திருப்பி தயாங் வேணும்னு கேட்பல்ல அப்போ வருவேனா நான் வரவே மாட்டேன்டி, உன்ட்ட இனிமேல் வரவே மாட்டேன் லீனா. தயாங் போ சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னதும் தயாங் லில்லி போகிறாங்க. வயனும் இருந்துட்டு போகிறா. வயன் நீ இரு நீ என் ஃப்ரெண்ட் இல்லை, நீ இரு வயன். அப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட பேசுகிறக்கு. உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன் நான் இருக்கணுமாடி? ஆமாம் வயன் நீ இரு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எனக்கு சைச்சையாக வருது இவரை பார்த்தா அப்படின்ற மாதிரி லீனா வந்துட்டு இங்கே சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் இருந்துட்டு நடத்துடி மாலை ஸ்மூனி இலை விடலை, என்னென்ன வாய் பேசுது பாரு இது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, பட் இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைங்களாம் அப்படியே ஒரு அழகான ஹேண்ட்ஸம்மானை பார்த்து ஃப்ளோட் பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்குல்ல. ஆமாம் ஜிம்மனும் ஹேண்ட்ஸம்மாக தான் இருக்கார், பட் எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வருவான், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ப்ளச் மாதிரி எடுத்துட்டு சரிங்க பேசுங்கங்க லீனா பேசுங்க. ஜிம்மன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன டாக்டராக இருக்கீங்க, இங்கே தான் இருப்பீங்களா இனிமேல், சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. ஜிம்முன்னு இருந்துட்டு ஆமாம் லீனா நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன், உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், உனக்கு ஏதாச்சும் பெயின் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்லிகிட்ருக்காரு. இங்கே லீனா ஓகே ஜிம்மின் அப்படி சொல்கிறா. சொன்னோடனே லீனாவை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அவர் வந்து அப்படியே அவள் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு க்யூட்டி சரி நீ இப்போ வந்து சாப்பிட்றியா, சாப்பிட்டுட்டு மெடிசன் எல்லாம் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே ஜிம்மின் நீங்கள் ஃபீட் பண்ணி விட்றீங்களா? எப்பயுமே என்ன தானடி ஃபீட் பண்ண சொல்லுவேன், என்னடி ஒரே நாளில் மாறிட்டியா? வயன் சும்மா இரு வயன், உன்னை கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தான் இங்கே நீ இருக்க சொன்னேன், நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க.
நடத்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவளை வந்து பார்த்தோன்னே என்ன இப்படி ஃப்ளர்ட் பண்ணுற இந்த வயசுலேயே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்போ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு ஓகே அவள் ஃபீடியோ அப்படி சொல்லிவிட்டு அவரும் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு வருது கேன்டீன்லேருந்து, அதாவது லீனாக்கு கொடுக்குறக்காக உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு லீனாக்கு வந்துட்டு ஜிம்மன் டாக்டர் சாரி ஜிம்மனை கூப்பிட்டதுக்கு சாரி டாக்டர் ஜிம்மன் லீனாக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஃபீட் பண்ணும், அவளால் ஃபுல்லாக வந்து முழுங்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் ஜிம்மன் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வந்துட்டு ஓகே ஐ நோ அப்படின்னு சொல்லிவிட்டு லீனாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அடுத்தது அவளுக்கு கொஞ்சம் அந்த மெடிசன்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு விடுறாரு லீனாக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் ஜிம்மன் அவளுக்கு இப்போயே ஜூஸ் கொடுக்க வேணாம், ஒரு 5 minutes ஆகட்டும், சாப்பிட்டது வந்து கொஞ்சம் செரிக்கட்டும், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஐ நோ வயன் ஐ ஆம் ஆல்சோ ஏ டாக்டர் ஓகே ஓகே டாக்டர் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் லீனா வந்துட்டு வயன் எனக்கு மேங்கோ ஜூஸ் வேண்டாம், எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும். என்ன லீனா அதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா, பாரு உனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கல்ல. சாரி எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் எனக்கு வேணும், எனக்கு மேங்கோ ஜூஸ் வேண்டாம். சரி விடு, ஆரஞ்சு தானே வேணும், ஐ வில் டூ இட் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு புளியறதெல்லாம் இருக்கும்ல, அந்த கையிலேயே பண்ணுவாங்கள்ல, அதில் வச்சு இப்படி ஸ்க்வீஸ் பண்ணால் ஜூஸ் தனியாக சீட்ஸ் அண்டு அதெல்லாம் தனியாக வந்துடும்ல, அதில் வந்து நீங்கள் வந்து அவளுக்காக வந்துட்டு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஜிம்மன் பார்க்குறாரு, பார்த்துட்டு மே ஹெல்ப் யூ அயன், இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு இல்லை சார்லாம் கூப்பிட வேணாம், நீ டாக்டர் ஜிம்மன்னே கூப்பிட, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் ஆகலை சார்னு கூப்பிட்ற அளவுக்கு. சாரி எனக்கு நான் சார்னே கூப்பிட்டுக்கிட்டா அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, டாக்டர் ஜிம்மனை விட எனக்கு சார் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பரவாயில்ல அயன், யூ மே கால் மை நேம் வித் டாக்டர். ஓகே டாக்டர் ஜிம்மன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஷை பண்ணுறீங்க. சோபா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ஜூஸ் எல்லாம் தனியாக பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு ஓகே லீனா உனக்கு தூக்கம் வருதா? ஆமாம் எனக்கு லைட்டாக தூக்கம் வருது. சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் ஒரு 10 minutes கழித்து உனக்கு வந்து ஜூஸ் தரேன் ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டனால அவளுக்கு ரொம்ப தூக்கம் வருது, தூங்க ஆரம்பிச்சிட்றா படுத்தோன்னே. அதுக்கப்புறம் நீங்கள் இருந்துட்டு ஓகே டாக்டர் ஜிம்மன் நான் பார்த்துக்கிறவில்ல, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருக்குள்ள நீங்கள் போய் பாருங்கள். இருக்கட்டும் வயன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு அதாவது லீனாவுக்கு வந்து பக்கத்தில் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அதை எடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஜிம்மன் வந்து லீனா படுத்திருக்கா. நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்கடா, ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் இருக்குது, அதில் லீனான்னு ஒரு குட்டி பாப்பா படுத்திருக்கா. ஜிம்மன் வந்து கொஞ்சம் லீனாவோட அந்த கால் கிட்டே உட்காண்ட்ருக்க மாதிரி, கால்னால் பாதம் இல்லை, அந்த ஹிப் சைடு உட்காண்ட்ருக்க மாதிரி, லீனாவே குட்டி பொண்ணு, ஹிப் சைடு வந்து மேலே தானே இருக்கும், அங்கே உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது. லீனா ஹெட் பக்கத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. அதை எடுக்க போகும்போது உங்கள் கோட்டில் இருக்கிற பட்டன், அதாவது ஜிம்மன் கோட்டில் இருக்கிற பட்டனில் நீங்கள் குனியும் போது உங்கள் செயின் வந்து மாட்டிட்டு நீங்கள் எந்திரிக்கும் போது ஜிம்மனும் சேர்ந்து வர மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மனும் சேர்ந்து வர மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மனும் வந்து அந்த இடத்துல உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு கிஸ்ஸிங் நடந்துருது. இப்போ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. டாக்டர் ஜிம்மன் சாரி டாக்டர் ஜிம்மன் நான் அதை எடுக்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் இருந்துட்டு வயன் யூ ஆர் சச் அன் இடியட் அப்படின்ற மாதிரியே அவர் கத்திடுறாரு. இப்போ தான் தூங்க ஆரம்பித்தா லீனா படக்குன்னு எந்திரிச்சோன்னே லீனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவளை தூங்க வைக்கிறீங்க. டாக்டர் ஜிம்மன் சாரி லீனா இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக பேச முடியுமா? நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லும் போது உங்கள் மூஞ்சி லைட்டாக டெரர் ஆகுது. லீனா இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட. அவர் வந்துட்டு நீ பண்ணது தப்பு, என்ன பொறுமையாக பேச சொல்கிறியா? ப்ளீஸ் டாக்டர் ஜிம்மன் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, பேஷண்ட் இருக்காங்கல்ல. ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்து வேணுக்குனே வந்து ஒரு கிஸ் கொடுத்த மாதிரி இல்லை, உங்கள் செயின் மாட்டிருக்கு. இப்போ தான் அவர் அந்த செயினவே நோட்டீஸ் பண்ணுறாரு. ஐம் சாரி சொன்னது என் செயின் மாட்டிருச்சு, அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் நான் கிஸ் பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் பி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. அப்போ தான் அவர் அந்த செயினை நோட்டீஸ் பண்ணது. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் செயினை எடுக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செயின் அப்படியே சின்ன செயின் தான், அதை அப்படியே பிச்சு விட்டுறீங்க, உங்கள் கழுத்துலேருந்து அப்படியே பிச்சிடுறீங்க. அது வந்து ஜிம்மன் கோட்டில் தொங்கிட்டுருக்கு. சாரி டாக்டர் ஜிம்மன்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அவர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் உங்களை திட்டார்ல, அதனால் உங்களுக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் பக்கத்தில் இருக்கும்போது அவர் அப்படி கத்திட்டார், அது உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சாரி டாக்டர் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டீங்க வெளியில். போனதுக்கப்புறம் தான் யோசிக்கிறீங்க, ஓ மை காட், மை ஃபர்ஸ்ட் கிஸ் இஸ் கான். இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் கணக்காகாதுல்ல, ஏன்னா தெரியாமல் தானே, ஜஸ்ட் டச்டு மை லிப், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க. யோசித்ததுக்கப்புறம் இட்ஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் கிஸ், ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்களே உங்கள் மனசை தேத்திட்டு அப்படியே வெளில நடந்து போகிறீங்க. நடந்து போய் டெய்லி ரொட்டீன் உங்கள் பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, வரீங்க. உங்கள் கேபின் இல்லை, அதனால் தயாங் கூட தானே கேபின் ஷேர் பண்ணியிருப்பீங்க. தயாங் கேபினுக்கு வரீங்க, உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபீவர் வரப்போகிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபீவர்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஃபீவர் வராது அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்துட்டு தயங்கோட அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த கேபினில் டேபிளில் போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த டேபிளில் வந்து உட்காண்ட்ருக்கீங்க. அதாவது சேரில் உட்காந்து டேபிள் மேலே கையை வச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு சொருகுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே சரி கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிளில் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மன் தான் உள்ளே வராரு. தயாங்கன்னு நினச்சிட்டு உள்ளே வராரு. தயாங் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே வராரு. டாக்டர் ஜிம்மன் வந்தோடனே நீங்கள் லையாக இருக்கிறத பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே என்ன இவ டியூட்டியில் தூங்கிட்டு இருக்கா, அவள் டியூட்டி முடிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி உங்கள் லிஸ்ட்டு அந்த எல்லா டாக்டரும் ஒரு பேட் வச்சுருப்பாங்கள்ல, அதை வந்து செக் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துட்டீங்க, உங்களோட ஒர்க் முடிஞ்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே லையாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வராரு. உங்கள் பக்கத்தில் வரும்போதே அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி அனல் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. என்ன இவளுக்கு ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை வந்து அந்த ஃபோர் ஹெட்டை வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப போன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சின் அண்டு சீக்ஸ்லலாம் பார்க்குறாரு. அவருக்கு வந்து அவருக்கே பேர்ன் ஆகுது. அவர் கையே சுடுற மாதிரி இருக்குது. ஹெவி ஃபீவர் உங்களுக்கு அடிக்குது. உங்கள் சீக்ஸ் எல்லாம் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி ஃபீவர் அடிக்குது. அவர் வந்துட்டு வயன் 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 என்னால் முடியல, ஒரு 5 minutes மட்டும் நான் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். வயன் இந்திரி, யூ ஹாவ் அ ஃபீவர் மேன், ஒரு 5 minutes ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது ஜிம்மன் தான் இவளை எப்படியே விட்டால் சரியாகாதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு அங்கே ஒரு பெட் மாதிரி இருக்குது, அதில் படுக்க வைக்கிறாரு உங்களை. நீங்களும் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இவளுக்கு என்ன மெடிசன் இப்போ தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு சரி இந்த மெடிசனை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேப்லெட் எடுக்கிறார். ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணுறாரு. அது தூளாக ஒரு வரைக்கும் க்ரஷ் பண்ணிவிட்டு அது லிட்டிலாக ஒரு வாட்டர் சின்னதாக ஒரு இது மாதிரி பவுலில் கரைச்சிட்டு உங்கள் வாயில் ஊற்றி விட்டுறாரு. நீங்களும் இருந்துட்டு அதை குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்படியே விட்டால் சரியாகாது, இவளுக்கு ரொம்ப ஃபீவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஈர துணியெல்லாம் நினச்சி உங்கள் தலையில் வைக்கிறாரு. அப்படி ஃபீவருக்கு பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் இருந்துட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. மம்மா எனக்கு சுத்தமாக முடியலம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஃபீவர் வருதோ அப்போல்லாம் உங்கள் அம்மா அவங்கள வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காதது கூட பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு சூப்பெல்லாம் டெய்லி வச்சு தருவாங்க. அந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா உங்கள் அம்மா டவலில் தண்ணியில் நினச்சி வைப்பாங்க, அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி ஜிம்மன் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மனை உங்கள் அம்மா மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அம்மா நீ ஏம்மா என்னை விட்டு போன, ஃபீவர் வந்தால் கூட என்னால் யாருமே பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை, நானே தான் பார்த்துக்கிறேன், நானே டேப்லெட் போட்டுக்கிறேன். நேற்றுக்கு நைட்டு தான் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு, நீ இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த ஃபீவர்லேயே முணங்கிட்டு இருக்கீங்க.
ஜிம்முன்னு இதெல்லாம் கேட்குறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண முடியும், அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கையை நினச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்க போகும்போது நீங்கள் ஜிம்மின் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி அந்த டெடி பியர்லாம் கட்டி பிடிச்சி நம்ம செஸ் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சி தூங்குவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஜிம்மின் ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் செஸ் கிட்ட வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் உட்காண்ட்ருக்கார் அவரோட ஹேண்டை கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்குது. அப்போ தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு பார்க்குறீங்க ஜிம்முன்னு உங்கள் பக்கத்தில் அப்படியே அவர் வந்து அப்படியே அந்த இதில், அதாவது சேரில் உட்காண்ட்ருக்காரு. அந்த சேர்லேயே அவர் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க ஜிம்மின் எப்போ வந்தார் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜிம்மின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காண்ட்ருக்காரு இல்லையா, அப்போ தான் அவர் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நீங்கள் எந்திரிச்சோன்னே அவரும் எந்திரிச்சிட்றாரு டக்குன்னு. எந்திரிச்சிட்டு ஒயன் யூஆர் ஆல்ரைட், ஆல்ரைட் டாக்டர் ஜிம்மின், நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? இல்லை, நான் தயாங்க பார்க்க வந்தேன், நீ வந்து இப்படி ஹெவி ஃபீவரோடு இருந்தியா, தான் ஒன்று கேர் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு கையை பார்க்குறாரு. கையை இன்னும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இத்தனை நேரம் ஜிம்மின் கையவா பிடிச்சி படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கையை உதறி விடுறீங்க. அவரோட ஹேண்ட் இப்படி ஹோல்ட் வச்சு நம்ம தள்ளி விடுவோம்ல, அந்த மாதிரி தள்ளி விட்டுறீங்க. அப்போ வந்து ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவ இப்படி பண்ணிட்டா, சாரி டாக்டர் ஜிம்மின், சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறீங்க. சாரி, அப்போ கிஸ் பண்ணதுக்கும் சாரி, கிஸ்ஸுன்னு அதை சொல்லவே முடியாது, அது கன்சிடரும் பண்ண முடியாது. அண்ட் சாரி, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கிஸ், ஐம் ரியலி சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி கேட்டுட்டு ஜிம்மின் கிட்டேருந்து அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. அப்போ ஜிம்மின்னு யோசிக்கிறாரு, நம்மளுக்கும் அதானா ஃபஸ்ட் கிஸ், ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவர் தலையில் கை வச்சுக்கிறாரு. இப்போ வந்துட்டு அப்படியே யூகேயில் ஷஷ்மியை காட்டுறாங்க. ஷஷ்மி இன்றைக்கும் ஒரு பையனோட அப்படி இப்படின்னு இருந்துகிட்ருக்கா. பேபி 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 காம் டவுன், ஸ்லோவாக பண்ணு பேபி பேபி, அவ்வளோதான் கொஞ்ச நேரம்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் சடனாக வீடியோ கால் பண்ணுறாரு. அதில் வந்துட்டு அந்த சஷ்மி வந்துட்டு சைலண்டில் போட்டு வச்சுருக்கா ஃபோனை. ஜிம்மின் வீடியோ கால் பண்ணுறதே தெரியல அவளுக்கு. அவள் என்ன பண்ணுறா, அவங்க வந்து பொசிஷன் மாற்றி மாற்றி பண்ணிட்டு கிடக்காங்க. அப்போ வந்துட்டு தெரியாமல் அவள் கைப்பட்டு ஜிம்மினோட கால் அட்டன் ஆகிடுது. அட்டன் ஆகிட்டு ஜிம்மின் ஹாய் ஷஷ்மி அப்படின்னு சொல்ல வரும்போது இவங்க 2 பேரோட எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஜிம்மின் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவ்வளோதான், மனசே இல்லாமல் உட்காண்ட்ருக்காரு. ஷஷ்மி பேபி பேபி ஸ்லோவாக பண்ணு பேபி 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 கொஞ்ச நேரம் பேபி ப்ளீஸ் பேபி, அவ்வளோதான் இதுவே மெயின்டைன் பண்ணுவோம் பேபி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் இதை பார்த்துட்டு அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அவர் அங்கே ஃபோனில் அந்த சைடில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. அவள் கரெக்டாக தயாங் உள்ளே வராரு. டாக்டர் ஜிம்மின் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் ஜிம்மினுக்கு வந்து அதை கேட்கவே இல்லை. தயாங் 2 டைம் கேட்குறாரு, டாக்டர் ஜிம்மின் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சத்தமாக கேட்கவும் தான் அப்போ தான் ஜிம்மினுக்கு வந்து ரியலைஸ் ஆகி ஃபோனை டப்புன்னு கீழே போட்டுடுறாரு. போட்டுட்டு என்னாச்சு டாக்டர் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தயாங். ஒன்றும் இல்லை தயாங், என்னாச்சு டாக்டர், ஏன் இப்படி ஷிவர் ஆகுறீங்க, ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுது, ஏன் ஐஸ்லலாம் டியர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறாரு. ஜிம்மின் வந்துட்டு ஒன்றும் இல்லை தயாங், ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர் ஜிம்மின், எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லை பேஷண்ட் டாக்டர் ஜிம்மின் சொல்லுங்கள் என்னாச்சு? அதுவா, வார்டு நம்பர் 34 ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு மெடிசன் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட சொல்லிவிட்டு ஜிம்மின் வந்து அவர் ஃபோனை எடுக்கிறாரு. அவ்வளோதான், அவருக்கு மனசே இல்லை. டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா போகிற தயாங்க கூப்பிட்டு, தயாங் கொஞ்சம் நேரம் வந்துட்டு எனக்கு இப்போ இம்மீடியட்டாக யூகே போகிற ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியுமா, புக் பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜிம்மின். அதுக்கு தயாங்க இருந்துட்டு ஓகே டாக்டர் ஜிம்மின் இப்போ பண்ணிடலாம், எந்த ஃப்ளைட்டில் போகணும்? ஏதோ ஒரு ஃப்ளைட் எனக்கு இப்போ வந்து யூகே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்லிவிட்டு
அவர் வந்து லக்கேஜ் எல்லாம் கூட அன்பாக்ஸ் கூட இன்னும் பண்ணலை. அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறாரு. தயாங் வயனுங்க, டாக்டர் ஜிம்மன் அவள் வந்துட்டு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஃபீவராக இருந்துச்சு, அவள் வீட்டுக்கு போகலையா? இல்லை டாக்டர் ஜிம்மன், நாங்கள் சொன்னோம், அவள் கேட்கல. பட் இருந்தாலும் ஓகேப்பா, ஓகே தான், சரி வயனை கூப்பிடுப்ப. ஓகே டாக்டர் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஃபாஸ்ட்டாக போய் வயன் உன்னை டாக்டர் ஜிம்மன் கூப்பிடுறாரு. என்னவா அவருக்கு, சின்னடி ரொம்ப சலிச்சுக்கிற, போடி உன்னை கூப்பிடுறாரு. போடா நாளா போல, என்னவா தெரிலடி, அவர் ஏதோ சோகமாக இருந்தார்ரி. நான் போனேன், ஃபோனில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தார்ரி. ஒரு மாதிரி சரியான ஷாக்கில் இருந்தார். அதுக்கப்புறம் நான் 2 டைம் அவருக்கு பேர் கூப்பிட்டோன்னே, ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்டேன்டி ஏன்னா அவருக்கு கேட்கவே இல்லை. 2வது டைம் நான் ஷவுட் பண்ண பாரு, அப்போ தான் கேட்டுச்சு. அவர் டொப்புன்னு ஃபோனை கீழே போட்டார். அந்த ஃபோனை கீழே போட்டு என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி யூகே போகிறதுக்கு இப்போவே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாருடி. அதான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் உன்னையும் கூப்பிட சொன்னார், அதான் கூப்பிட வந்தேன் அப்படின்றாரு தயாங். நீங்களும் இருந்துட்டு யோசிக்கிறீங்க என்னவா இருக்கும், அவர் என்ன ஃபோனில் பார்த்துருப்பாரு. போடா நாளாக போக முடியாது. போடி, அவர் கூப்பிட்றாருல, அவர் சிஓடி, கொஞ்சமாச்சும் மதி. எந்த சிஇஓவோ என்ன, பேஷண்ட் இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு கூட அவருக்கு தெரில. அவர்லாம் என்ன சிஇஓ? ஏன்னா உங்களுக்கு ஜிம்மன் மேலே வந்துட்டு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்துட்டு பேஷண்ட், அதாவது லீனா வந்து உங்களோட பேஷண்ட், அவள் வந்துட்டு தூங்குறா, அப்போ தான் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் அப்போ வந்து ஜிம்மன் வந்து பேஷண்ட் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அப்படி கத்திட்டார் இல்லையா, அந்த கோவம் உங்களுக்கு இருக்குது இன்னுமே. அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே தப்பே இல்லை, ஏதோ தெரியாமல் செயின் மிஸ்டேக் பை ஆக்சிடென்ட்னால தான் அது ஆச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரியான காண்டில் இருக்கீங்க ஜிம்மன் மேலே. அதனாலேயே வந்துட்டு இவருக்கு என்ன பிரச்சனையா, போய் தொலைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரியான டென்ஷனில் போகிறீங்க. டாக்டர் ஜிமின் கூப்பிட்டிங்களா? வயன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள், பண்ணுறேன். இல்லை, நான் வர வரைக்கும் கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? என்னது, ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துக்கணுமா? ஆமாம் வயன், இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ண, ஒரு 2 டேஸில் நான் திருப்பி வந்துடுவேன். எங்கே போகிறீங்க? யூகே. இப்போ போயே ஆகணுமா டாக்டர் ஜிமின்? இட்ஸ் வெரி அர்ஜென்ட், ஐ வாண்ட் டு கோ. ஓகே, நான் வந்துட்டு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, ஐ எம் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் யூ டு கேர் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 2 days. ஓகே அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேஸே வந்து ஒரு மாதிரி கோல்டு டோனுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஓகே டாக்டர் ஜிமின், ஐ வில் டேக் கேர் இட். ஓகே குட், நான் வந்துட்டு போயிட்டு 2 daysல திரும்பி வந்துடுவேன், ஓகேவா வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே டாக்டர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போகிறாரு. தயாங் வந்துட்டு, சார் இன்னும் ஒரு 20 minutesல ஃப்ளைட்டு, இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து 10 minutes தான் ஆகும் போகிறதுக்கு, நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும்ல, போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தயாங். அதுக்கு ஜிமின்னு வந்துட்டு, ஓகே, இங்கே யாராச்சும் பைக் வச்சுருக்காங்களா? நானே பைக்கில் தான் சார் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. தயாங், உன்னால் என்னை ட்ராப் பண்ண முடியுமா ஏர்போர்ட்டில்? கண்டிப்பாக டாக்டர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஜிமினும் இப்போ பைக்கில் ஏறுறாங்க. தயாங் எடுத்து ஹெல்மெட்டை மாட்டுறாரு, மனுஷன் பறக்கிறாரு வண்டியை எடுத்துகிட்டு. அப்படியே அந்த பைக்கில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அது வந்துட்டு க்ளீனாக இருக்குது. அந்த ரோடே வந்து எப்படி இருக்குன்னா, டிராஃபிக்கே இல்லை, காலியாக இருக்குது அந்த ரோடே. அப்போ தான் ஜிமின் கேட்குற, என்ன காலியாக இருக்குது ரோடு? சார் இது ஷார்ட்கட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாரு. பார்த்தா 5 நிமிஷத்தில் வந்து அங்கே ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கும். எப்படின்னா ஒரு 20 minutes ட்ராவல் மாதிரி இருக்கும் காரில் போனால், சம்திங் லைக் தட். தயாங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்ததுனால 5 minutesல ரீச் ஆகிட்டாங்க. அதனால அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தயாங் வந்துட்டு, சரி டாக்டர் ஜிமின் சார் பாய், போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு வாங்க, நல்லபடியாக ஏதோ அர்ஜென்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, யூ மே கண்டினியூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விஷ் பண்ணிட்டு அப்படியே அவர் வந்துடுறாரு. தயாங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே ஜிம்மன் தான் செக்இன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே யூகே ஃப்ளைட்டை ஏறி உட்காந்துட்டு, ஷஷ்மி நீ எனக்கு எப்படி உனக்கு இவ்வளோ பெரிய எனக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் வச்சுக்கலான்னு தானடி சொன்னேன். ஏன்டி இப்படி இருக்க? உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேனேடி, எல்லாத்தையும் இப்படி கொன்று புதைச்சிட்டியேடி அப்படின்ற மாதிரி ஜிம்மன் அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அங்கே அந்த பக்கம் சஷ்மியை பார்த்தா அவங்க எல்லாமே முடிச்சுட்டு நீக்கலாக படுத்துட்டு இருக்காங்க பெட்டில். ஒரு ட்ரெஸ்ஸும் கூட இல்லை அவங்கக்கிட்ட, அப்படியே படுத்துட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு
சவுத் கொரியாவிலேருந்து யூகேக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான்டா ஆகும். ஒரு 5 to 4 ஹவர்ஸில் போயிடலான்னு வச்சுக்கோங்க. நான் கதைக்கு சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எக்ஸாக்டாக தெரியல. ஒரு 5 to 4 ஹவர்ஸில் ஜிமின் போயிட்டு அவங்க ரூம் ஜிமின் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு நாக் பண்ணுறாரு. யாருடா இது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஷ்மி கூட இருந்த பையன் வந்துட்டு அவன் ஷார்ட்ஸை மட்டும் எடுத்து போட்டுட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ஜிமின். அவனுக்கு சரியான ஷாக்கு. அப்போ ஜிமின் வந்துட்டு, யார் ராணி அது அது வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே அப்படியே அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு. இந்த சத்தம் கேட்டு சஷ்மி எந்திரிக்கிறா. பட் அவள் வந்து பெட்ஷீட் வச்சு தான் கவர் பண்ணியிருக்கா. அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவுமே போடலை. பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு எந்திரிச்சு உட்கார்றா. என்னாச்சு? என்ன ஆச்சா சஷ்மி? நான் தான் வந்துட்டேனே, இனிமேல் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அவ்வளோதான், சஷ்மி சரியான ஷாக் ஆயிட்டா. ஜிமின் நீ எப்படி இங்கே? அதுதான், நான் இல்லைன்னு தானே இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, நான் இருக்கும்போதே இப்படி யார் கூடயாச்சும் இருந்தியா? எனக்கு தெரியும் சஷ்மி, உன்னை நான் ரொம்ப நம்பினேன். நீ பிளேகலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை லவ் பண்ணேன். என் ட்ரூ லவ்வை உனக்கு கொடுத்தேன். என் ட்ரூ லவ்வுக்கான ரெஸ்பெக்ட் இவ்வளோதானா சஷ்மி அப்படின்ற மாதிரி ஜிமின் சரியான ஷவுட் பண்ணுறாரு. சஷ்மி இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில அவளுக்கு. அவள் இருந்துட்டு, ஜிமின் நான் சொல்கிறத கேளு. என்னடி சொல்கிறத கேட்கணும்? நான் தான் பார்த்தேனே வீடியோ காலில் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்மி அவர் சொன்னோன்னே சஷ்மி அவள் ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஷிட், எல்லாம் இவனால் ஒரு பொசிஷனில் பண்ணிகிட்ருக்க மாட்டான், மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்பான். இப்போ பாரு, இவனால் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்மி பல்ல கடிச்சிட்டு அதாவது முணங்கிட்டு ஜிமின் சாரி பேபி சாரி அப்படின்ற மாதிரி சஷ்மி வந்து ஜிமின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. சி, உன் வாயால் என் பேரை கூட சொல்லாத. உன் வாயில் எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. இவ்வளோ நாள் இவ கூட ஹேண்ட் ஹோல்ஸ் பண்ணி நடந்தோம், இவ கூட என் லைஃபையே ட்ரீமாக நான் கண்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்காரு. சட்டுன்னு சஷ்மி எந்திரிச்சிட்டு, சி நீலாம் ஃபஸ்ட்டு எந்திரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை. ஐம் டோட்டலி want to see your face, don't want to see your face அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்ததோடு திரும்பி போகிறாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறாரு, இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ், கிரெடிட்ஸ், கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடணும். 2 days தான் உன்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ தான் சஷ்மி வந்து அவன் கூட இருந்தான்ல, அவன்கிட்ட வந்து பேசுகிறான். அறிவு கெட்டவனே, உன்னால் ஒரு பொசிஷனில் பண்ண முடியாத, மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பியா? இப்போ பாரு, உன்னால் நானும் மாட்டிக்கிட்டேன், நீயும் மாட்டிக்கிட்ட பாரு. இப்போ நம்மளுக்கு செலவு பண்ணுற கூட காசு இல்லாமல் போயிடும். இவன் சிஇஓட பையன், பெரிய ஆள். நம்ம இவன்ட்டு செட்டில் ஆகிட்டான், நீயும் நானும் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன்டா. நான் பணத்துக்கு கவலையே இல்லை நினச்சேன். பாரு முன்னால் பேபி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கா சஷ்மி. ஐயோ சஷ்மி சாரி. என்ன சாரி? இப்போ பாரு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஷ்மி வந்து அவள் தலையில் கை வச்சுக்கிறா. ஜிமின் இந்த பக்கம் அவட்ட கோபமாக பேசிட்டு வெளியில் வரும்போது அவர் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. என் ட்ரூ லவ்வை இப்படி பண்ணிட்டியேடி. என் ஃபஸ்ட் லவ்வாக நீ இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் என்னோடய வேர்ஸ்ட் லவ்வாக மாறிட்ட சஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சடனாக ஒயன் ஞாபகம் வருது அவருக்கு. உங்கள் ஞாபகம் வருது. சி, அவள் பாரு, சின்ன வயசில் நான் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. சாரி வயன், ஐ டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கே. அப்போ வந்துட்டு நீங்கள் இருந்துட்டு சரி ஜிமின் தான் போயிட்டாரு, நம்ம கேபினில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. அப்போ ஜிமினோட ஒரு பாக்ஸ் மட்டும் அன்பாக்ஸ் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு அவரோட பழைய திங்ஸ் சம்திங், அவர் கிண்டர் கார்டனில் யூஸ் பண்ண புக்ஸு எல்லாமே அவருக்கு. ஜிமினுக்கு எப்படின்னா அவரோட பழசெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, சேவ் பண்ணி வைக்க ரொம்ப பிடிக்கும். அவர் கிண்டர் கார்டனில் யூஸ் பண்ண புக்ஸ், அவர் ஸ்கூலில் யூஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த புக் பாக்ஸ் தான் இப்போ அங்கே ஓப்பனில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கான், எல்லாமே என்ன இப்போ இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்க்குறீங்க அதில் ஒரு கிண்டர் கார்டன் புக் இருக்குது. என்ன கிண்டர் கார்டன் புக்கெலாம் படிக்கிறானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அவர் மேலே இருந்த மரியாதையாக போயிடுச்சு அந்த ஒரு விஷயம் அவர் பண்ணனால. இவனுக்கு என்ன மரியாதை, சரி விடு டாக்டர் ஜிமினே,
இப்படின்லாம் நீங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவனுக்கெலாம் மரியாதை இல்லை. நேரில் பார்த்தா மட்டும்தான் டாக்டர் ஜிமின், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே இனிமேல் அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு புக்காக எடுத்து பார்க்குறீங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே பேர் ஜிம்மன் 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 ஜிம்மன்னு போட்டிருக்கு. எல்லாமே அவர் புக்கு. இத்தனை வருஷமாக அவர் கலெக்ட் பண்ண புக்கு பார்க்குறீங்க. எப்பா இவ்வளோ புக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். புக் கலெக்டரோ இவன்? இருக்காது ஏதாச்சும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான் அவன் ஞாபகப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்டர் கார்டன் புக் எடுக்கிறீங்க. அதில் வந்து ஜிம்மினோட டைனி ஹேண்ட் ரைட்டிங், அந்த கிண்டர் கார்டன்லலாம் படிக்கும்போது எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி குட்டியாக அவர் எழுதியிருக்காரு. எழுதிட்டு அந்த புக் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தா அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஃபாலோ ஆகுது. என்ன ஃபோட்டோ? கிண்டர் கார்டன் புக்கிலலாம் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நீங்கள் வச்சுருக்க மாதிரியே ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு சரியான ஷாக்கு. அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு சின்ன வயசில் அந்த குட்டி பையன், அதாவது குட்டி ஜிம்முன்னு உங்ககிட்ட என் பேர் ஜிம்முன்னு சொல்லிட்டு போயிருப்பான், அந்த பேர் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ நீதானா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கில் இருக்கீங்க. ஏன்னா ஜிமின் இதுக்கு முன்னாடி உங்கள் ரூமுக்கு வந்தார். அப்போ அந்த ஃபோட்டோவையும் அவர் பார்த்தாரு. தயாங் சொன்ன ஸ்டோரியுமே அவர் கேட்டார். அப்போ வந்துட்டு அவனுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவன் வந்துட்டு தெரியாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான்ல. மேபி he fall for someone else அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணிலேருந்து உங்களையே அறியாமல் டியர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கவும் உங்களுக்கு அதை பேர் பண்ணிக்க முடியல. நீங்கள் உடனே தயாங்கிட்ட போகிறீங்க. தயாங்கும் லில்லியும் வந்துட்டு அப்போ தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தயாங்கிட்ட போயிட்டு, தயாங் ஒய்யன் ஏண்டி அழுவுற? தயாங் ஏன் ஒய்யன் அழுவுற? லில்லி அட என்னாச்சு? எது கழுவுற? ஜிம்மன் இருக்காரு. அவருக்கு என்ன வயன்? இல்லை லில்லி, அவர் தான் என்னோட சைல்ட்ஹுட். என்ன அது? அவரா? வயன் என்ன சொல்கிற? ஆமாம் தயாங், நான் இப்போ தான் அவர்கிட்ட இந்த ஃபோட்டோவை பார்த்தேன். வயன்? அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குமே, உன் கேபின்லேயே வச்சுருந்தியே. ஆமாம் தயாங், அவருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துட்டார் தயாங். ஐ கேன்ட் ஹீல் த பெயின். எனக்கு அழுகையாக வருது தயாங். சோ அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்களை வந்து கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தேம்பி அழுவுறீங்க. நான் என்ன பண்ணேன்? அவனுக்காக வெயிட் பண்ணல. நீ அந்த ஸ்டோரியை கூட சொன்னல. அப்புறம் ஏன் அவர் வந்து என்கிட்ட சொல்லலை நான் தான் அந்த பையன்னு? அந்த ஃபோட்டோவை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவர் தான் அந்த சின்ன வயசில் இருக்கிறதுன்னு. ஏன் நம்மக்கிட்ட வந்து சொல்லலை? அவர் வேறு பொண்ணுக்கு ஃபாலோ ஆகிருப்பார்ல தயாங். அவருக்கெலாம் நான் எங்கே ஞாபகம் இருக்க போகிறேன்? எனக்கு மட்டும்தான் அவர் சொன்ன வார்த்தையிலே நம்பி நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேனே தயாங். என் லைஃப்பவே நான் வீணாக்கிட்டேனே தயாங். வயன் டோன்ட் பி சேட். அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் என்ன தயாங், அவர் பார்த்துருப்பார்ல, எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பாரு. நீ என்னோடய ஸ்டோரியவே அவர்கிட்ட சொன்ன. ஆனால் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரியே இருந்துட்டார்ல. அப்படியே இருக்கட்டும் தயாங், இனிமேல் எனக்கு அந்த பையன் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பிரிஸ்காகிறீங்க. ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பீங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கி கீழே போட்டு உடச்சிட்றீங்க. தயாங் பார்த்துட்டு, ஹீ லூஸு, என்னடி பண்ணுற? எதுக்கா ஃப்ரேம் போட்டு வச்சுருந்த? இல்லை தயாங், ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட அழுதுட்ருக்கீங்க. அடுத்த நிமிஷமே அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. அந்த ஃபோட்டோ வந்து கிளாஸில் ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த கிளாஸ் குத்தி உங்கள் கையிலேருந்து ப்ளீட் ஆகுது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. தயாங், எப்படி எனக்கு மனசு வந்துச்சு இப்படி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை லூஸு, அப்புறம் எதுக்கிட்ட இப்போ ஃபோட்டோவை பிரேக் பண்ண? என்னால் ஃபோட்டோவை மட்டும்தான் தயாங் பிரேக் பண்ண முடியுது.
அவனை என் நினப்புலேருந்து பிரேக் பண்ண முடியலையே தயாங், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. தயாங் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு, உங்களை கம்ஃபர்ட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க நீங்கள். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படி 2 days ஆஃப்டர் பார்க்கலாம்டா. நீங்கள் வந்துட்டு ஜிம்மனை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் தான் உங்கள் சைல்ட்ஹுட் லவ், அப்படி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு ஜிம்மன் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் சொன்ன 2 days முடிஞ்சிருச்சு. நீங்களும் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்து இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்மன் வராரு. வந்துட்டு இப்போ உங்கள் கேபினுக்கு தான் வராரு. நீங்கள் உங்கள் கேபினில் தான் உட்காண்ட்ருக்கீங்க. வயன் சொல்லுங்கள் டாக்டர் ஜிம்மன். நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் டாக்டர் ஜிம்மன்? சொல்லுங்கள். திஸ் இஸ் மை பர்சனல் திங். ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. சாரி டாக்டர் ஜிம்மன். ஐ ஆம் see you as a டாக்டர் ஜிம்மன், as my higher officer. ஸோ உங்ககிட்ட எனக்கு வந்து உங்களோட பர்சனல் திங்ஸை கேட்கவோ அதை ஷேர் பண்ணவோ எனக்கு இஷ்டம் இல்லை டாக்டர் ஜிம்மன். என்னால் கேட்க முடியாது. ஐ எம் ரியலி சாரி. அண்ட் நான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, டாக்டர் ஜிம்மன் உங்கள் கேபின் ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. போகும்போது வெளியில் டப்புன்னு கதவை சாத்திட்டு போயிடுறீங்க. ஜிம்மனுக்கு வந்து என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பண்ணுறா, நம்மளை பிடிக்கலையோ அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் இப்போ வரைக்கும் உங்கள் கேபின்லேயே தான் இருக்கார். உங்கள் கேபினில் உங்கள் சேரில் தான் உட்காண்ட்ருக்கும்போது தான் அவர் பார்க்குறாரு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்படியே ஒரு கிராக் விழுந்திருக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில். அப்போ அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு என்னது கிராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து கலெக்ட் பண்ண புக்கில் இருந்து அவர் ஃபோட்டோவையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்காரு அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ இதனால தான் இவர் இப்படி பேசுகிறாளா நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிம்மன் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வராரு. வந்துட்டு வயன் ஐம் சாரி. இப்போ எதுக்கு டாக்டர் ஜிம்மன் என்கிட்ட சாரி கேட்குறீங்க? நான் சாரி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பர்சனல் ஆளும் இல்லை. என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எதுவுமே நீங்கள் தப்பு பண்ணலை, அப்புறம் எதுக்கு சாரி கேட்குறீங்க? வயன் நான் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பேசணும். எதுவாக இருந்தாலும் இப்படியே பேசுங்க டாக்டர் ஜிம்மன். நான் தனியாக பேசுகிற அளவுக்குலாம் நீங்கள் எனக்கு ஒன்றும் பர்சனல், அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களோ நெருங்கியவங்களோ எனக்கு இல்லை. நீங்கள் வயன் ஐ வாண்ட் டு டாக் யூ இன் பர்சனல், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கோல்டு ஃபேஸ்க்கு வந்து திரும்புகிறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் தான் சரி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு போகிறீங்க. கேபினுக்கு போனால் ஜிம்மனும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜிம்மன் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், நான் தான் அந்த பையன். ஆமாம் தானே? உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல டாக்டர் ஜிம்மன். நான் கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சடனாக உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டாக்டர் ஜிம்மன் என்னை விடுங்க. வயன் நான் சொல்கிறத கேளு, ஐ லவ் யூ. இத்தனை நாள் வந்தன்னைக்கே என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ ஏன் நீங்கள் சொல்லலை? அதுப்போ வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவன் எனக்கு யாரோ, நீ மட்டும்தான் என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கிஸ் டீப்பாக போகுது. டாக்டர் ஜிம்மன் லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஷ் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்க. அவர் சொன்னதை, அவர் பார்த்தது, அவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸோ சேட் ஃபார் யூ டாக்டர் ஜிம்மன், பட் அவள் இல்லைன்னு தான் நான் வந்தீங்க, அவள் இல்லைனால தானே நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை வயன் அவள் இல்லாதனால நீ என் கண்ணுக்கு தெரியல, அவள் லவ் முன்னாடி உன் லவ் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்களும் அவர் உங்கள் லவ்வர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும்போது அவர் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்கள் போதும் ஜிம்மன் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தள்ளி விடுறீங்க. தள்ளி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு வயன் ஐ லவ் யூ, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையாடி?
நான் தான் சொன்னேனே, உங்களுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன்னு. அப்போ லவ் பண்ணாமையா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போயிடுறீங்க. ஜிம்முன்னு இருந்துட்டு இப்போ ஹாப்பி ஆயிடுறாரு. ஏன்னா நீங்களும் லவ் பண்ணுறீங்க, அவரும் லவ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அப்படியே ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்க 2 பேத்துக்கும், அதாவது உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகிடுது. ஓகேவாடா, உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நீங்களும் ஜிம்மினும் நல்லாவே லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் தான் ஒரு பாப்பா பிறந்திருக்கா. அவள் பேர் வந்து நிலா. ஓகேவா, நிலா குட்டி எங்கே இருக்க? டாடியும் மம்மியும் வீட்டுக்கு வந்துட்டோம். வேர் ஆர் யூ? மம்மி நான் இங்கே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கர்டன் பின்னாடி இருந்து நிலா ஓடி வந்து ஜிம்முனா ஹக் பண்ணிக்கிறா. மம்மின்னு சொல்லிட்டு வந்த, அப்பாட்ட போய் ஹக் பண்ணிக்கிற. அதுவா மம்மி? போ மம்மி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்டி? மம்மி மம்மி மம்மி. அவள் உங்களை மம்மி மம்மி மம்மின்னு மட்டும் சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் என்னடி அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருக்கும் தம்பி பாப்பா இருக்குது மம்மி, தங்கச்சி பாப்பா இருக்குது, எனக்கு மட்டும் யாருமே இல்லை, எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் மம்மி அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ என்னாச்சுன்னா, அவள் கூட விளாட்ற ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பா, உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே எனக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ இருக்கே, கொஞ்ச நாளில் வந்துருமே அப்படி சொல்லியிருப்பா அவள் ஃப்ரெண்டு. அவள் அதனால தான் வந்து நிலா வந்து இப்படி உங்ககிட்ட கேட்டுட்ருக்கா. ஜிம்மன் வந்துட்டு கேட்குறாரு, நிலா குட்டி உனக்கு யார் சொன்னா தம்பி பாப்பா வேணும்னு? இல்லை டாடி, அது வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்கூலில் கொண்டு போய் விடுவீங்களா? அங்கே வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காளா, அவள் சொன்னால் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே அவளுக்கு தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் இருக்கான், எப்போ வேணாலும் வந்துடுமா தெரியுமா? எனக்கும் வேணும் டாடி, அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கணும் டாடி அப்படி சொல்லிட்டு நிலா சொல்லிகிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஜிம்மன் வராரு. அதான் நிலா ஆசைப்படுறாள் ஜிம்மன். அதான் நிலா ஆசைப்படுறாள், ஒரு தங்கச்சியோ தம்பியோ இல்லை ட்வின்ஸு கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. அதுக்கு ஒயன் இருந்துட்டு, ஜிம்மன் சும்மா இரு ஜிம்மன், என்னாலாம் முடியாது, ஒன்றுக்கே நான் பட்டப்பாடு போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும் இல்லையா? கல்யாணம் ஆயான்னு ஃபஸ்ட் நைட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நிலா வந்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிலாவை அது ஃபஸ்ட் நைட்டில் தான் ஸ்ட்ரகிள்னு பார்த்தா பாப்பா பிறக்கும்போதும் உங்களுக்கு தான் வலி, என்ன பண்ணுறது? ஆனால் ஜிம்மன் வந்து சும்மா சொல்லக்கூடாது, உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருப்பார், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ இருந்துட்டு நீ கேர் பண்ணதெல்லாம் எனக்கு ஓகே தான் ஜிம்மன், ஆனால் வலிக்கும் ஜிம்மன், என்னாலாம் சுத்தமாக முடியாது ஜிம்மன், போ ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். பாப்பா ஆசைப்பட்றான், எனக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. தோணுண்டா, தோணும், ஏன் தோணாமல்? நீ வந்து நீ ஃபஸ்ட்டு என்னை வந்துட்டு உனக்கு நான் ஃபஸ்ட் லவ்னு உனக்கு தெரியும்ல, அப்போ நீ வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுனியா? நீ கேட்குறதுக்கெலாம் மட்டும் நான் சொல்லணுமா? நீ என்னை யாருனே தெரியாத மாதிரி நடிச்ச, அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு நாளில் நீ கிஸ் பண்ணி என்னை மயக்கி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன் உன்னால், போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. அது அப்போ நடந்ததுடி, நடந்தே 2 வருஷத்துக்கு மேலாச்சு, ஏன் இன்னும் அதை சொல்லிகிட்டே இருக்க? போடா, என்னாலாம் முடியாது ஒயன். சரி, பட் மெதுவாக பண்ணணும், எனக்கு நீ அன்றைக்கி பண்ணதுலேருந்தே பயமாக இருக்குது ஜிம்மன், அதனால தான் நான் உன் கூட ஃபிசிக்கலாக இருக்கவே பயப்படுறேன். சரிடி, பொறுமையாக பண்ணுறேன்டி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் ஹிப்பை வந்து அப்படியே கிராப் பண்ணுறாரு. நிலா பார்த்துட்டு, பா என்னப்பா பண்ணுற, அம்மாவை விடுப்பா, அம்மாவை கில்லாத வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறா. உன் மம்மி கில்லலை, நீ போறியா? நீ வந்து இன்றைக்கி கிராண்ட்மா கூட இருந்தேன்னா உனக்கு தம்பி பாப்பா வரும், போறியா?
1 வீக் நீ கிராண்ட்மா வீட்டில் இருந்தேன்னா உனக்கு 2 தம்பி பாப்பா வரும், போறியா நிலா அப்படின்னு ஜிம்மன் கேட்குறாரு. போகிறேன் டாடி போகிறேன், நான் கிராண்ட்மா வீட்டில் இருந்தால் தம்பி பாப்பா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து க்யூட்டாக கேட்குறா. ஜிம்மன் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துடும் டீச்சர்லாம், நீ போனேன்னா கண்டிப்பாக டாடி வந்து உனக்கு 2 தம்பி பாப்பாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா ஓகேவா அப்படின்ற மாதிரி நிலாட்ட வந்து ஜிம்மன் சொல்கிறாரு. வயன் பார்த்துட்டு டீ சும்மாருடா, அவட்ட சொன்ன அவளுக்கு இன்னும் பிரியவா போகுது, என்ன தான் இருந்தாலும் என் ப்ரின்ஸஸ்க்கு வந்து ஒரு ப்ரின்ஸ் தம்பியாக வேணுமா, நான் அதை பண்ணி தானே ஆகணும், என்னோடய ப்ரின்ஸஸ்க்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை தூக்கி நிலா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ப்ரின்ஸஸ் உங்கள் ஆர்டர் படியே டாடி வந்து உனக்கு ப்ரின்ஸ் உனக்காக 2 ப்ரின்ஸை வந்து உங்கள் அம்மாவை பெற்று தர சொல்கிறேன் ஓகேவா, ஓகே டாடி லவ் யூ அப்படி சொல்லிட்டு நிலா வந்துட்டு அப்படியே ஜிம்மன் கன்னத்துலேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறா, நிலா வந்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கிராண்ட்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. பாட்டி அப்படி சொல்லிட்டு நிலா போயிட்டு செல்லம் க்யூட்டாக நடந்து வருது. நிலா பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டிங்களா நல்லா? ஆமாம் பாட்டி, நான் நல்லா பேசுவேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நீ அப்படி சொல்லிட்டு நிலா சொல்கிறா. அவங்க பாட்டியை பார்த்துட்டு என் அழகு செல்லம் அப்படி சொல்லிட்டு தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. அவங்க தாத்தாவும் வந்து கொஞ்சுறாங்க. இல்லைம்மா, நிலா வந்து உங்ககிட்ட இருக்கணும்னா டாடி நீ தானே சொன்ன கிராண்ட்மா வீட்டுக்கு போனால், நிலா சொல்லக்கூடாது, அது சீக்ரெட்டுன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆமாம் சாரி டாடி, தட்ஸ் சீக்ரெட் அப்படி சொல்லிட்டு நிலா அவள் லிப்ஸில் வந்து ஃபிங்கர் வச்சுக்கிறா. அப்போ இருந்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா சீக்ரெட்டு? ஒன்றும் இல்லைம்மா, நிலா அவங்க கூட இருக்கணும்னா அதான் கொண்டு வந்து விட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மனும் நிலாவை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வரீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. டே ஜிம்மன் கண்டிப்பாக வேணுமாடா, எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். ஒன்றும் ஆகாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கூப்பிட்டு போய் நீங்களும் ஜிம்மனும் இப்போ அந்த வீட்டில் தனியாக இருக்கீங்க. இப்போது ஜிம்மன் வந்துட்டு வயன் 2 பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணுவோமா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு நீ இப்படிலாம் பேசாதடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன்ட்டு சொல்கிறீங்க. ஜிம்மன் வந்துட்டு பயப்படாதடி பொண்டாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறாரு. பிரைடல்ஸ் ரயிலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் அவங்க பெட்ரூமில் இருக்கிற வாஷ்ரூமுக்கு போகிறீங்க. போகவே ஜிம்மன் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே தான் போகிறாரு, உங்களை லிஃப்ட் பண்ண மாதிரியே. நீங்களும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி கோஆப்ரேட் பண்ணுறீங்க, ஜிம்மனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மன் பயமாக இருக்கு ஜிம்மன், சும்மா ரெடி ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் இப்போ கரெக்டாக அவர் கூப்பிட்டு போகிறாரு, வாஷ்ரூமுக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஷவருக்கு கீழே 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுற ஜிம்மன், இருடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த ஷவரை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணோன்னே அப்படியே அப்படியே கீழே தண்ணி உங்கள் மேலே விழுகுது, உங்கள் மேலேயும் ஜிம்மன் மேலேயும். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வெட் ஆயிடுறீங்க. நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் வித் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பீங்க டக்கின் பண்ணி. அதே மாதிரி ஜிம்மன் ஒயிட் கலர், அதாவது அவர் பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பார் ஜிம்மன். அப்போ வந்துட்டு ஜிம்மன் அவரோட பேண்ட்டு ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாரு. ஜிம்மன் என்னடா பண்ணுற, இருடி பிரின்ஸ் வரணும்ல, அதுக்கு நம்ம பண்ணணும்ல. இப்படி பேசாதடா, எனக்கு பயமாக இருக்குடா. நீ ஏன்டி இப்படி அஸ்கிய வயசில் பேசி மாமனோட மூடை எச்சாக்குற, நீ இதெல்லாம் நல்லா பேச, எனக்கு பயமாக இருக்கு ஜிம்மன். கிரேடி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்ககிட்ட வராரு. இப்போ ஜிம்மன் வந்து பாக்ஸஸோடு நிற்கிறாரு. நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் பக்கத்தில் வந்து உங்களை கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் ஷர்ட் பட்டனெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. சலோ கீழே இருக்கிறதையும் அவுத்தட்டா. ஜிம்மன் இப்படிலாம் பேசாதடா, எனக்கு ஷையாக வருது. என்னடி பார்க்காம மாதிரியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜிம்மனும் நீங்களும் அந்த ஷவருக்கு கீழே நின்றுட்டுருக்கீங்கடா. ஜிம்மன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஷையாக வருது. நீங்கள் இருந்துட்டு
ஜிம்மன் ஜிம்மன் எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன், ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஜிம்மன், வேண்டாம் ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, அதெல்லாம் முடியவே முடியாதுடி, எனக்கு தெரியாது, என் பிள்ளையும் கேட்டுட்டா எனக்கும் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பொறுமையாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது நீங்களும் ஜிம்மினும் அப்படியே நேக்கடாக நிற்கிறீங்கடா, நேக்கடா ஓகேவா, ஷவர் கடையில் அப்படி நிற்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் நெக்லலாம் வெட் கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்காரு. அப்படின்னு ஃபுல்லாக உங்களை வெட் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் பூப்ஸ் கிட்ட வந்து அவர் சக் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு ஜிம்மன் 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 என்ன பண்ணுற ஜிம்மன், ஜிம்மன் ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் எந்திரி ஜிம்மன், எனக்கு கூசுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஜிம்மன்ட்ட. ஜிம்மன் வந்துட்டு முடியவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி அப்படியே அவரை இன்சர்ட் பண்ணுறது. ஜிம்மன் எனக்கு வலிக்குது ஜிம்மன், என்ன ஜிம்மன் பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மனும் இருந்துட்டு வலிக்க தாண்டி செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, போக போக ப்ளஷர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் இன்சர்ட் பண்ணதை வெளில எடுத்துட்டு ஏண்டா என்ன ஏண்டான்னு கேட்குறேன், உனக்கு தான் வலிக்குதுன்னல்ல, அதனால் நம்ம இன்னொன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபிங்கர் யூஸ் பண்ணங்காட்டி அவ்வளோ பெயின் தெரியல, பட் நீங்கள் ப்ளஷராக ஃபீல் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களை வெட்டாக்கிட்டு அவர் திருப்பி இன்சர்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்களும் ஜிம்மனும் அப்படியே ஷவர் கடியிலே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிம்மன் 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 கொஞ்சம் பொறுமையாக பண்ணுடா, ஜிம்மன் 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 இருடி கொஞ்ச நேரம்டி, இருடி முன்னாடி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் கீழே கொஞ்சம் உங்களுக்கு மேக் அவுட் நடக்குது, நீங்கள் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்கடா. அதுக்கப்புறம் திருப்பி ஜிம்மன் உங்களை பெட்டுக்கு கொண்டு வந்து போட்டு விதவிதமாக பொசிஷனில் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த நைட்டே உங்களுக்கு ஒரு லவ்வபுளாக போகுது, லவ்வபுளான நைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிம்மன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்பா என்ன மாதிரி இருக்கடி, எத்தனை டைம் பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு, பாப்பேன் ஏன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் செஸ்ட்லேயே நீங்கள் அப்படியே ஹிட் பண்ணுறீங்க. ஜிம்மனும் சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடினா இப்போ நீங்கள் ஜிம்மனை வந்து அந்த ஈவினிங் வந்து நீங்கள் அதாவது ஜிம்மன் யூகேலேருந்து வந்திருப்பார், உங்களை கிஸ் பண்ணியிருப்பார், அந்த டேக்கு போகிறாரு ஜிம்மன். அன்றைக்கி மட்டும் நீ ஓகே சொல்லணுன்னா எப்படி இருந்திருக்கும், என் வாழ்க்கை எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அன்றைக்கி பார்த்தா நீங்கள் ஜிம்மன் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ், எல்லாமே அவருக்கு ரியலைஸ் ஆகிருக்கணும். அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லி அவர்கிட்ட எரிஞ்செறிஞ்சு வந்திருப்பீங்க. அவரும் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சஷ்மி இப்படி பண்ணிட்டா நான் அவளை 5 இயர்ஸாக லவ் பண்ண அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்மன் உங்கள் பின்னாடியே அன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு ஒயன் ஐம் ரியலி சாரி ஒயன் அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்திருப்பார். நீங்கள் சுத்தமாக மதிச்சிருக்கவே மாட்டீங்க ஜிம்மனை. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியே தான்டா ஒரு 1 வீக் இப்படியே பாஸ் ஆகுது. ஜிம்மன் உங்ககிட்ட சாரி சொல்கிறது, உங்கள் பின்னாடியே வர்றது, இந்த மாதிரியே தான் இருப்பார். நீங்களும் சரி ரொம்ப நாள் அலைய விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்களே ஜிம்மன்கிட்ட போகிறீங்க. ஜிம்மன்கிட்ட போயிட்டு ஜிம்மன் நான் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா? ஓ சாரி டாக்டர் ஜிம்மன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன என் இப்போ தானே ஜிம்மன்னு கூப்பிட்டா அதுக்குள்ளே இப்படி சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமாகறாரு. அப்போது நீங்கள் இருந்துட்டு ஜிம்மன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் லிப்ஸில் போய் சாஃப்டாக ஒரு கிஸ் வைக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஃப்ளாட்டு, அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இருந்துட்டு என்ன உனக்கு ஓகே இல்லையா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை பக்கத்தில் இருக்கிற வாலில் பின் பண்ணிடுறாரு. அவர் வந்து உங்களை இழுத்து பக்கத்தில் இருக்கிற வாலில் பின் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அயன். ஜிம்மன் இது ஹாஸ்பிட்டல் ஜிம்மன், பரவாயில்லடி இது என் கேபின். சடனாக உள்ள ஜிம்மன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு, நீங்களும் ஜிம்மனும் பதறி அடிச்சுட்டு தள்ளி போயிடுறீங்க. அந்த நர்ஸும் சாரி நான் ராங் டைமில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷை ஆகிட்டே அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்மன் வீட்டில் உங்களை பற்றி சொல்கிறான், நான் இவளை லவ் பண்ணுறேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மன் வீட்டில் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராண்டாக மேரேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நீலா அதெல்லாம் வந்திருப்பா. ஜிம்மன் அந்த இதை அப்படியே நினச்சி பார்க்குறாரு.
எனக்கு தெரியும், எனக்கு இவ தான் என்னோடய ஃபேட்டுன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே நச்சுன்னு ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. அந்த 1 வீக் ஃபுல்லாக நிலா வேறு உங்ககிட்ட இல்லை, அவங்க கிராண்ட்மா கிட்டே இருக்கா. நீங்கள் இருந்துட்டு ஜிம்மன் நிலாவை போய் கூப்பிட்டு வரலாமா, எனக்கு அவளை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது, அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னடி காலையில் தான் ஸ்கூலுக்கு போகும்போது அவளை நீ தான் போய் கிளப்பி விட்டு வந்த, டிஃபனும் இங்கேருந்து தான் கொடுத்து விட்டேன், நீயே போன, லஞ்சுக்கு அவள் கூட தான் இருந்த, எல்லா டைமும் அவள் கூட இருந்த, அப்படி 1 வீக் மட்டும் என் கூட இரு, போ ஜிம்மன் எனக்கு நிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. நிலா போய் 3 days ஆகிருக்கும். நீங்கள் திருப்பி நிலாவை கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஜிம்மன் நீங்கள் கோச்சிக்கிட்டு நல்லா கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்து இப்போ நிலா உங்கள் கூட தான் இருக்கா. பா நான் 1 வீக் இருந்தால் தான் தம்பி பாப்பா வரும்னு சொன்னேன், நான் 3 daysலேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்கள் அம்மா தாண்டா உன்னை 3 daysலேயே கூட்டிகிட்டு வர வச்சிட்டா. அப்போ நீ கூட்டிகிட்டு வர சொல்லியா, செல்லம் நீ இல்லைன்னா எப்படி செல்லம், அதெல்லாம் உனக்கு தம்பி பாப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வயனை பார்த்து ஸ்மிக் பண்ணுறாரு. அதே மாதிரி வயனை ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே ஒரு 2 months ஆகுதுடா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் வயிற்றில் பாப்பா இருக்குது, 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதே மாதிரி 9 months பாஸ் ஆகுது. ஜிம்மன் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகுது. உங்ககிட்ட ஒரு தம்பி இருக்கான், ஒரு குட்டி பையன். அவன் பேர் ஜயான். ஓகேவாடா, அவன் பேர் ஜயான். ஜயானும் நிலாவும், நிலாவுக்கு ஜயானை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ ஜயானையும் நிலாவையும் வச்சு ஒரு ஃபோட்டோ, அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோவே எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி செல்ஃபி ஒன்று எடுக்கிறீங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம எதுக்கு பிறந்தோமோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அவ்வளோதான்டா, திஸ் இஸ் அ ஹாப்பி என்டிங். நிலா கேட்ட மாதிரி தம்பி பாப்பா வந்துருச்சு. ஜிம்மனுக்கு ஒரு பிரின்சஸ், தென் ஹிஸ் குயின், உங்களோட லாங் லாஸ்டிங் லவ் இதோட முடிஞ்சிச்சு. இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்காக நல்ல என்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூன் நான் வந்து நாளைக்கு தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் போடுறேன்டா. அது என்ன 1 ஷாட்டுன்னு நாளைக்கு பாருங்கள். தென் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த ஒரு ஷார்ட்ஸில் உங்கள் ஃபோட்டோவை எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் ஃபோட்டோவையும் உங்களுக்கு என்ன பயாஸ் கேட்குறீங்க அதே மாதிரி ஸ்டோரி, அதாவது ஒன் லைன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுலேயே வந்து நான் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு என் ஃபோட்டோவும் தயாங் ஃபோட்டோவையும் மர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லி போடுறேன்டா. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோடதை வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ஓகேவாடா. வேறு என்ன சொல்கிறது, சரங்கி எல்லாருக்கும் லவ் யூ. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கூட பண்ண வேண்டாம், கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவாடா. சரி, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தென் டாட்டா, பை பாய்.